இதில் மொத்தம் 5 வினாக்கள் உள்ளன. ஒவ்வொரு வினாவுக்கும் 3 ஆப்ஷன்கள் தரப்பட்டிருக்கும். அதில் ஒன்றை தேர்வு செய்து அதிலே வருகின்ற மதிப்பெண்ணை அனைத்து கேள்விகளுக்கும் மொத்தமாக கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது வினா, உங்களுக்கு எப்படி காதல் செய்ய பிடிக்கும்? ஆப்ஷன் ஏ, கண்டதும் காதல். ஆப்ஷன் பி, ஒருவரை ஒருவர் அறிந்த பிறகு காதல். ஆப்ஷன் சி, எனக்கு காதல் பிடிக்காது. பொருத்தமானதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வினா, உங்களுக்கு இதிலே எது முக்கியமாக படுகிறது? ஆப்ஷன் ஏ, என் வாழ்க்கை துணை. ஆப்ஷன் பி, பணம். ஆப்ஷன் சி, புகழ். இதில் பொருத்தமான ஒன்றினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது வினா, உங்கள் காதலி அல்லது காதலனுக்கு எதை பரிசாக கொடுக்க விரும்புகிறீர்கள்? ஆப்ஷன் ஏ, அவன் அல்லது அவள் விரும்புவதை பரிசாக கொடுக்க விரும்புகிறேன். ஆப்ஷன் பி, நான் விரும்புவதை பரிசாக கொடுக்க விரும்புகிறேன். ஆப்ஷன் சி, நான் எதையும் பரிசளிக்க விரும்பவில்லை. பொருத்தமானதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது வினா, திருமண வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஆப்ஷன் ஏ, சமரசம். ஆப்ஷன் பி, பணம் மற்றும் சேமிப்பு. ஆப்ஷன் சி, எதிர்காலம் பற்றிய எண்ணம். இதில் பொருத்தமான ஒன்றினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வினா, உங்கள் காதலன் உங்களை விட்டும் பிரிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆப்ஷன் ஏ, அதிகம் கவலைப்படுவேன். ஆப்ஷன் பி, எனக்கு கவலையே இல்லை, போனால் போகட்டும். ஆப்ஷன் சி, அவர் அல்லது அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு போதுமானதாக இருக்கும். பொருத்தமான ஒன்றினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உங்களது விடைக்கு நேரே வந்திருக்கின்ற புள்ளிகள் அனைத்தையும் மொத்தமாக கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மதிப்பெண் 50 தொடக்கம் 70க்குள் வந்திருந்தால் நீங்கள் காதலிலே ஒரு சுயநலவாதியாக காணப்படுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை மட்டுமே விரும்புவீர்கள். மற்றவருக்காக எதையும் செய்ய மாட்டீர்கள். காதலில் வெற்றி பெற நீங்கள் நிறைய மாற வேண்டியிருக்கிறது. உங்கள் உண்மையான அன்பை காட்ட வேண்டி இருக்கிறது. உங்களுடைய மதிப்பெண் 80 தொடக்கம் 100க்குள் வந்திருந்தால் உங்களிடம் உண்மையாகவே காதல் இருக்கிறது. ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு முதல் முன்னுரிமை கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தினால் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். உங்களுடைய மதிப்பெண் 110 தொடக்கம் 150க்குள் வந்திருந்தால் நீங்கள் ஒரு இனிமையான மனிதர். உங்கள் காதலன் அல்லது காதலி உங்களை பெற்றதற்கு மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாள். உங்கள் அன்பு எண்ணற்றது. நீங்கள் காதலில் ஒரு நிபுணராக இருப்பீர்கள். உங்கள் துணைக்கு அதிகமாக மதிப்பு கொடுப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய உறவை மதிப்பீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.